எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம ரத சப்தமி வழிபாடு பற்றி பார்க்கலாம். இந்த ரத சப்தமி சூரியனுடைய பிறந்த நாளாக கருதப்படுறது. சூரிய ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாள். இந்த ரத சப்தமி அன்னைக்கு சூரிய வழிபாடு பண்ணினா ரொம்ப நல்லது. இன்றைய தினத்திலேருந்து ஆரம்பித்து வாரந்தோறும் சூரியனை வழிபாடு பண்ணால் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். இந்த வருஷம் ரத சப்தமி ஞாயிற்றுக்கிழமையில் வர்றது இன்னும் ரொம்ப நல்லது. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஆரம்பித்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சூரிய பகவானை வழிபாடு பண்ணும்போது நமக்கு வேணுங்கிற வரங்கள் எல்லாம் கிடைக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமையில், அதாவது ரத சப்தமி அன்னைக்கு ஆரம்பித்து ஆதித்ய ஹிருதயத்தை வாரம் 3 தடவை, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 3 தடவை சூரிய ஹோரையில் படித்து சக்கரை பொங்கலோ அல்லது கோதுமை ரவா பாயசமோ நைவேத்தியம் பண்ணினா ரொம்ப ரொம்ப விசேஷம். அதை ரத சப்தமி அன்னைக்கு ஆரம்பிக்கிறது நல்லது, அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்தா நல்லது. இந்த தடவை ஞாயிற்றுக்கிழமையிலே வரதுனால அன்றைய தினத்தில் நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த ஆதித்ய ஹிருதயம் அப்படிங்கிற ஸ்லோகம் சோர்வினை போக்க வல்லது, தைரியத்தையும் பலத்தையும் கொடுக்கக்கூடியது, ஆயுளை வளர்க்கக்கூடியது, புண்ணியத்தை தர வல்லது, எதிரிகளை அழிக்கக்கூடியது, அற்புதமான ஒரு சோஸ்திரம் இது. அரசு வேலை பெறணும், அரசாங்க உத்தியோகம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஆதித்ய ஹிருதய துதியை இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தி அதில் வெற்றியை காணலாம். அதாவது முதல்ல ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலம்பரம் 6 to 7 ஞாயிறு ஹோரையில் 2 நெய் தீபம் கிழக்கு பார்க்க ஏற்றி வச்சுட்டு நம்மளுடைய குலதெய்வம், கணபதி, இஷ்ட தெய்வம், அப்புறம் சூரிய பகவான் எல்லாரையும் வேண்டிட்டு ஆதித்ய ஹிருதய சோஸ்திரத்தை 3 முறை பாராயணம் செய்யணும். இதே மாதிரி 16 ஞாயிற்றுக்கிழமைகள் நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம நினச்ச காரியம் நடக்கும். அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய அனுகூலங்கள்லாம் கிடைக்கும், ஆயுள் நீடிக்கும். அரசாங்க வேலையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா இந்த பிரார்த்தனையை கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பார்க்கலாம். இந்த தடவை இந்த ரத சப்தமிங்கிறது ஞாயிற்றுக்கிழமையிலே வரதுனால அன்னிலேருந்து ஆரம்பித்து 16 வாரங்கள் பண்ணலாம். ஒவ்வொரு வாரமும், அதாவது எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் 6 to 7 3 முறை ஆதித்ய ஹிருதயத்தை பாராயணம் பண்ணணும். கண்டிப்பாக நல்ல வேலை அப்படிங்கிறது கிடைக்கும், நல்ல உயர்ந்த பதவி கிடைக்கும், தந்தைக்கு ரொம்ப நல்லது, கண்களுக்கு ரொம்ப நல்லது, பல வகையான நன்மைகள் இதில் இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஜென்ரலாகவே நம்ம ரத சப்தமி அன்றைக்கும் அடுத்த நாள் பீஷ்மாஷ்டமி அப்படின்னு ஒன்று வரும். சப்தமி அடுத்தது அஷ்டமி வருது இல்லையா, அந்த அஷ்டமி பேர் பீஷ்மாஷ்டமின்னு பேர். பீஷ்மர் அப்படிங்கிறவர் பிரம்மச்சாரிங்கிறதுனால, அவர் அன்னைக்கு உயிர் நீத்த நாள் அப்படிங்கிறதுனால, அவருக்கு குழந்தைகள் இல்லை அப்படிங்கிறதுனால எல்லாரும், அத்தனை பேரும், தந்தை இருக்கிறவாலும் சரி இல்லாதவாலும் சரி, அவரை நினச்சி அர்க்கியம் விடுற மந்திரம் கூட ஒன்று இருக்குது. அது விரத பூஜா விதானத்தில் இருக்கும். அதனால் அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியலன்னா கூட இந்த ரத சப்தமி அன்றைக்கும் அடுத்த நாள் பீஷ்மாஷ்டமி அன்றைக்கும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் படித்தா ரொம்ப ரொம்ப புண்ணியம். ஒன்றுமே முடியலன்னா கூட ஓம் நமோ நாராயணாய நம அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப புண்ணியம். இந்த ஆதித்ய ஹிருதய பூஜையும் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தையும் இந்த ரத சப்தமி அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக படித்து பூஜை பண்ணி பாருங்க, நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ததாஸ்து.